ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப நாளாக சாய் பல்லவி அப்படின்ற ஒருத்தர் சப்ஸ்கிரைபர் வந்து ரொம்ப கேட்டுக்கிட்டே இருக்காங்க ப்ளவுஸ் கட்டிங் அண்ட் ஸ்டிச்சிங் வீடியோ போட சொல்லி. அவங்களுக்காக இந்த வீடியோ நான் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட் டைமு நம்ம கட் பண்ணக்கூடிய சாதா லைன் சட்டை தான் இது. அதுக்கு வந்து இப்போ இந்த நாலு மடிப்பாக மடித்து வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து ஹேண்ட் அளவு எடுக்க போகிறேன். இதுக்கு நமக்கு மெயினாக தேவை சிசரு, ஸ்கேலு, மார்க்கர். இது வந்து ஹேண்ட் வந்து ஃபோல்டிங் பண்ணுறதுக்காக கை மடித்து தைக்கிறதுக்காக நான் இந்த ஸ்கேல் அளவுக்கு கோடு கிழிச்சிக்கிட்டேன். அடுத்து பார்த்திங்களா, ப்ளவுஸோட ஹேண்டு இதுதான் அவங்க கொடுத்த ஒரு கஸ்டமர் கொடுத்த அடையாள ப்ளவுஸு. கரெக்டாக இப்படி வச்சு பிடிச்சிக்கோங்க. இந்த ஷோல்ட்ரு ஜாயிண்ட் இருக்கும் பாருங்கள், அதை எடுத்துக்கோங்க. அதை இப்படி மார்க் பண்ணிக்கோங்க. ஹேண்டோட அளவு இதுதான். ஹைட்டுக்கான மார்க் பண்ணிட்டேன். தெரியுதா உங்களுக்கு? மார்க் பண்ணியிருக்கேன் ஹேண்டோட ஹைட்டு. அப்படியே இந்த கையை வச்சு லெஃப்ட் ஹேண்டை வச்சு இப்படி நல்லா அழுத்தி பிடிச்சிக்கோங்க, ப்ரெஸ் பண்ணி. இந்த ஜாயிண்ட் இருக்கும்ல, அக்குள் பகுதியை அதை மார்க் பண்ணிக்கோங்க. கரெக்டாக இந்த லைன் கரெக்டாக இருக்கணும். அதே மாதிரி இது கை எல்லாமே ஃபுல்லாக நல்லா ஸ்ட்ரைட்டாக இழுத்து பிடிச்சிக்கோங்க, எந்த வித சுருக்கமும் இல்லாமல். ஷோல்ட்ரு ஜாயின்கிட்ட உள்ளது மெயின் நோட் பண்ணிக்கிட்டேன். அடுத்து பார்த்தீங்கன்னா ரெண்டாவது மார்க் ஜாயிண்ட், இதை இப்படி மார்க் பண்ணிக்கோங்க. இதை எடுத்துட்டு ஓரளவுக்கு நான் இப்படி தான் மென்ஷன் பண்ணி வரைவேன். அப்படி உங்களுக்கு வரல அப்படின்னாக்கா இதை கரெக்டாக இப்படி வச்சுட்டு இழுத்து பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு இந்த தையல் இந்த இடத்துல இருக்கும். இந்த தையல் இடத்துலலாம் ஃபிங்கர் வச்சு ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ப்ரெஸ் பண்ணிவிட்டு இந்த சைடு தூக்கி போட்டிங்கன்னா அந்த இடையெல்லாம் வருங்க. மார்க் பண்ணிக்கோங்க. அந்த மாதிரி இந்த இடத்துல ப்ரெஸ் பண்ணிவிட்டு மார்க் பண்ணிக்கோங்க. எல்லா இடத்துலையும் ஒரு 3 நாள் ப்ரெஸ் பண்ணி மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டால் கரெக்டாக இந்த இடம் வரும். இதுலேருந்து இப்படி எடுத்துக்க வேண்டியதுதான், வரைஞ்சிக்க வேண்டியதுதான் உங்களுக்கு. இதுதான் ஹேண்டோட அளவு. இது கரெக்டான அளவு. புரியுதுங்களா? இப்போ கரெக்டான கையளவு இது. இப்போ அதுக்கு ஸ்டிச்சிங்க்காக நம்ம ஒரு 1/2 இன்ச்சு தான் நான் எப்போயுமே விடுவேன். 1/4 இன்ச்சு விட மாட்டேன். ஏன்னா அப்போ தான் வந்து துணி எக்ஸ்ட்ரா இருந்தாலும் பிரிச்சுக்கிட்டு வராது சீக்கிரமாக. சில பேர் வந்து 1/4 இன்ச்சு விட்டிங்கன்னா அது சீக்கிரமாக அது பிரிச்சுக்கிச்சுன்னா அப்புறம் ஜாயின் பண்ண முடியாது அந்த தையலை. அதனால் நான் எப்போயுமே வந்து 1/2 இன்ச்சு தான் விடுவேன் எக்ஸ்ட்ரா. ஓகேவா? இதுலேருந்து நம்ம எக்ஸ்ட்ரா ஒரு 2 இன்ச்சு வச்சுக்கலாம். சில பேர் என்ன பாடியை உள்ளவங்க வந்து எக்ஸ்ட்ரா துணி வச்சு கேட்பாங்க, எக்ஸ்ட்ரா பிரித்து தையல் பிரித்து விடுறதுக்கு. அதனால் எப்போயுமே நான் 2 இன்ச்சு வச்சு தான் எக்ஸ்ட்ரா துணி விடுவேன். இது இருக்குது, நான் குத்து மதிப்பாக விட்டுட்டேன். 2 இன்ச்சு கரெக்டாக இருக்கான்னு வேணால் மெஷர் பண்ணி காட்டுறேன். 2 இன்ச்சு இங்கேருந்து நோட் பண்ணிப்போம். இங்கேருந்து 2 இன்ச்சு ஓரளவு கரெக்டாக வந்துருச்சு. எக்ஸ்ட்ரா விட்டுட்டால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் நம்ம துணி பத்தாமல் சின்னதாக விட்டுட்டோம்னாக்கா துணி பத்தாமல் போயிடுச்சுன்னா சங்கடம், தைச்சதெல்லாம் வேஸ்ட்டாக போயிடும். அதனால் எப்போயுமே துணி எக்ஸ்ட்ரா விடுறது நல்லது. இந்த கை வந்து 4 மடிப்பாக மடித்து போட்டிருக்கேன், பார்த்துக்கோங்க எப்படின்னு. ஃபஸ்ட்டு 2, அடுத்தது எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி மடித்து இதுதான் கீழே வரணும். ஏன்னா இந்த இடத்துல வந்து மாற்றி வச்சிட்டிங்கனாக்கா தப்பாக போயிடும். அப்புறமா கை வெட்டுனா பிரிச்சுட்டு 4 பகுதியாக வந்துட போயிடும்.
இதுதான் கரெக்டான அளவு இப்படின்ட்டு பார்த்துக்கோங்க. இப்போ கட் பண்ணிட வேண்டியதுதான். இது எல்லாத்துக்கும் ஆர்க் பண்ணிக்கோங்க, ஏன்னா அந்த மெயின் ஜாயின் பண்ணும்போது அதெல்லாம் தெரியணும். அதுக்காக ஃபோல்டிங் பண்ணுறதுக்குலாம் அது தெரியும். இந்த ஆர்க்கிங்லாம் நோட் பண்ணிங்கன்னா ஸ்டிச் பண்ணும்போது உங்களுக்கு அது யூஸ் ஆகும். இந்த பாயிண்ட்டை வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். இது ஷோல்ட்ரு ஜாயின் பண்ணும்போது இந்த ஆர்க்கு யூஸ் ஆகும். கை ஷோல்ட்ரு இது ஜாயின் பண்ணும்போது இந்த ஷோல்ட்ரு யூஸ் ஆகும். அதே மாதிரி கை ஃபோல்டிங்காக இந்த ஆர்க்கு யூஸ் ஆகும். அதுக்காக தான் இந்த ஆர்க் பண்ணுறது. இப்போ நமக்கு கை ரெடி ஆயிடுச்சு. நம்ம வந்து சின்ன சைஸ்னால கரெக்டாக இருந்துச்சு. சின்ன சைஸு ஹேண்டுன்றதுனால கரெக்டாக துணி இருந்துச்சு, பண்ணியாச்சு. இதே வந்து சைஸு பெரிய சைஸாக இருந்துச்சு அப்படின்னா 34, 36 அந்த மாதிரி வெயிட்டாக உள்ளவங்களுக்குலாம் வெட்டும் போது நமக்கு துணி காணாது 1 மீட்ரு எடுத்தால் கூட. அதனால் அதுக்கு என்ன பண்ணுறேன், இப்போ ஹேண்ட் கட் பண்ண பாருங்கள், இந்த இடத்துல இதோட நின்றுடும், துணி இங்கே எக்ஸ்ட்ரா இருக்காது. அப்போ இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா, இந்த துணி இருக்கிற இடத்துலையே கை வெட்டின இடத்துலையே இந்த ஒர்க்கு பாருங்கள், இந்த கிராஸை தூக்கி கட் பண்ணோம்னா நான் இது கிராஸாக வருன்றதுனால கட் பண்ணிடுறேன். எக்ஸ்ட்ரா நம்ம எந்த அளவுக்கு தேவைமோ இந்த எக்ஸ்ட்ரா 2 இன்ச்சு விட்றோம்ல அந்த அளவுக்கு இந்த அகலத்தை வச்சு கட் பண்ணி எடுத்துக்க வேண்டியது தான். எடுத்து அந்த கையில் ஜாயின் பண்ணிக்கணும். அதுதான் ஒட்டு போடுறதுன்னு சொல்லுவாங்க. ஒட்டு போட்டு ஜாயின் பண்ணி தான் நம்ம கை பத்தாததுக்கு தைச்சிக்கணும். அப்போ தான் கைக்கானது கரெக்டாக வரும். இப்படி கட் பண்ணிவிடுவோம் நேராக. அதாவது பாடி சைஸ் அதிகமாக உள்ளவங்களுக்கு எக்ஸ்ட்ரா துணி வச்சு ஜாயின் பண்ணணும் ஹேண்டில். இப்போ இங்கே துணி இல்லாத பட்சத்தில் இதோட கரெக்டாக அந்த அக்களோட அளவு வந்து இந்த அளவு வந்து கரெக்டாக இருந்துச்சு, துணி இங்கே எக்ஸ்ட்ரா வரல அப்படின்னாக்கா இந்த கட் பண்ண பாருங்க இந்த சைடு, அதை நான் இந்த இடத்துல ஜாயின் பண்ணிவிடுவேன். இப்படி பண்ணோம்னா எக்ஸ்ட்ரா துணி இங்கே வரும், அகலம் விட்டுக்கலாம். அதுக்காக தான் இது. இந்த டிப்ஸையும் இப்போயே நான் சொல்லிட்டேன் உங்கள்கிட்ட. அடுத்ததாக என்ன பண்ண போகிறோம் அப்படின்னாக்கா, பேக் சைடு பேக் கட் பண்ண வரோம். ஃபஸ்ட்டு ஹேண்டை கட் பண்ணோம், அடுத்தது பேக் சைடு கட் பண்ண போகிறோம். அதுக்கு என்ன பண்ணோம் அப்படின்னாக்கா, இப்போ நம்ம ஹை கட் பண்ண பகுதி இது தான். இதிலேயே அப்படியே அதை பிரிச்சுக்கணும். இந்த துணி இந்த நீட்டு போக்கில் இருக்குல்ல, இதை அப்படியே மாற்றி போட்டுக்க வேண்டியதான். மாற்றி ஃபோல்டு பண்ணிக்கோங்க திருப்பி. தெரியுதா? இப்படி நான் என்ன பண்ணுறேன்னு தெரியுதா உங்களுக்கு? இந்த அளவுக்கு மார்க் பண்ணி மடிச்சிக்க வேண்டியதான். இதை கரெக்டான அளவு வச்சு மடிச்சிக்கோங்க. இப்படி ஃபோல்ட் பண்ணிக்கிட்டா ரெண்டா, துணியை வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காக இப்படி ஃபோல்டிங் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த இதோட அளவு எடுத்துக்கணும், எவ்வளோ இன்ச்சு இருக்குது அப்படின்றது. இந்த சட்டையை ப்ளவுஸு அளவு சட்டையை இப்படி வச்சுட்டு ஓரளவுக்கு இந்த அக்குள் பகுதியிலேருந்து சுற்றளவு எவ்வளோ அப்படின்றதுக்காக மார்க் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த இடத்த பிடிச்சிக்கோங்க. அது மாதிரி இதையும் கரெக்டாக இந்த இதற்குள்ள கழுத்து இறக்கம் அதிலிருந்து வச்சு நேராக ஸ்கேலை பிடிச்சிங்கன்னா இவங்களுக்கு வந்து பாடி சுற்றளவு அந்த ஆஃப் இதில் வந்து 8.5 இன்ச்சு வருது. இதுங்களா? இதுக்காக நம்ம என்ன எக்ஸ்ட்ரா 2 இன்ச்சு விடணும் தையலுக்காக. அதனால் அதை சேர்த்து நான் மெஷர் பண்ணி ஃபோல்ட் பண்ணி வச்சுருக்கேன். 8, 9, 10, கிட்டத்தட்ட 11 இன்ச்சுக்கு 12 இன்ச்சுக்கு வச்சுக்கலாம். எப்போயுமே எக்ஸ்ட்ரா தான் வைப்பேன், அதனால் 12 இன்ச்சுக்கு வச்சுருக்கேன். ஃபோல்ட் பண்ணி வச்சாச்சு. கேமரா ஓகே. கைக்கு எப்படி ஃபோல்டிங்க்கு நம்ம வந்து ஸ்கேல் வச்சு மெஷர் பண்ணி பண்ணமோ அதே மாதிரி பேக் இறக்கிறதுக்கும் இங்கே பிசுறு இருக்கிறதுனால நான் இதை 1/4 இன்ச்சு விட்டுக்கிறேன். நான் அதை கட் பண்ணிடணும். அதனால் இங்கேயும் இந்த ஸ்கேல் அகலத்துக்கு போதும். ஆக்சுவலாக 2 இன்ச்சு விடுவாங்க. 2 இன்ச்சு விட்டால் 1 இன்ச்சு உள்ளே மடக்கி ஃபோல்டு பண்ணுறதுக்கு 2 இன்ச்சு கரெக்டாக 1 இன்ச்சுக்கு வரும். நான் வந்து சின்னதாகவே பண்ணிவிடுவேன். ஏன்னா துணி காணாட்டி சில பேர் கம்மியாக கொடுப்பாங்க, அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணணும். அதுக்காக இந்த மாதிரி பண்ணிப்பேன். ஓகேவா? நான் இப்படி எப்படி வைக்கிறேன்னு பார்த்துக்கோங்க. கரெக்டாக
இந்த இடுப்பு அளவு வந்து கரெக்டாக வச்சுக்கோங்க. இந்த மாதிரி கழுத்து இதை கரெக்டாக வச்சுக்கோங்க. ஷோல்ட்ரு பாயிண்ட்டு, அக்கல் பாயிண்ட் எல்லாத்தையும் கரெக்டாக வச்சுக்கணும். இது வந்து கரெக்டாக ஸ்ட்ரைட்டாக பிடிச்சிக்கோங்க. இழுத்து இப்படி போனால் கழுத்து அகலமாக போயிடும், இப்படி வந்தால் கழுத்து குறுகலாக போயிடும். அதனால் நேராக இந்த ஸ்ட்ரைட்டாக வச்சு இப்படி பிடிச்சிக்கோங்க. நேராக நீங்கள் கையை வச்சு அழுத்திக்கிட்டிங்கன்னா இது நேராக கரெக்டாக வரும். இப்போ வந்து இந்த பாயிண்ட்டை நோட் பண்ணிக்கோங்க. கழுத்து இறக்கம், இடுப்புலேருந்து கழுத்து இறக்கம் நோட் பண்ணியாச்சு. அடுத்தது கழுத்தோட அகலம். நீங்கள் கரெக்டாக வச்சிங்கன்னா கரெக்டாக வரும். கழுத்தோட அகலம் நோட் பண்ணிட்டேன். இந்த ஷோல்ட்ரு பக்கம் அதையும் மார்க் பண்ணியிருக்கேன். இந்த பாயிண்ட் தெரியுதுங்களா உங்களுக்கு? அடுத்தது இதே இப்படி நேராக கோட் போட்டுக்கணும். இதுதான் கரெக்டான ஷோல்ட்ரு ஜாயிண்ட் அளவு. அவ்வளோதான். அடுத்தது இந்த பாயிண்ட், அக்கல் பாயிண்ட் சுற்றளவு வரும்ல அது. பார்த்திங்களா? இப்படி கரெக்டான அளவு மார்க் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி 1 2 3 4 பாயிண்ட், 4 பாயிண்ட் நோட் பண்ணிக்கோங்க. கழுத்து இறக்கம், ஷோல்ட்ரு அகலம், கழுத்து அகலம், ஷோல்ட்ரு அகலம். அடுத்தது கை. இது இந்த பாயிண்ட் தான் நோட் பண்ணிக்க. நோட் பண்ணிவிட்டு இந்த ப்ளவுஸை எடுத்துருங்க. எடுத்துட்டு நான் வந்து இந்த மாதிரி ஸ்கேல் வச்சுருக்கேன். அதனால் இது என் தம்பியோட இன்ஜினியரிங்க்கு உள்ள ஸ்கேல், எனக்கு அதை யூஸ் பண்ணிட்டேன் நான் ஸ்டிச்சிங் தையலுக்காக. நீங்கள் ஸ்ட்ரைட்டு ஸ்கேல் வச்சுருந்தீங்க அப்படின்னாக்கா நேராக கோடு போட்டுக்கோங்க. இந்த பாயிண்ட் நோட் பண்ணோம்ல, அதில் ஸ்ட்ரைட் கோடு போட்டுக்கோங்க. நீங்கள் இந்த மாதிரி தனித்தனியாக கோடு வச்சு இப்படி போட்டுக்க வேண்டியதான். ட்ராயிங் இந்த மாதிரி பாக்ஸ் வரைஞ்சிக்க வேண்டியதான் எல் ஷேப்பில். இதனுடைய மிட் பாயிண்ட், அதாவது நடு பாயிண்ட், ரெண்டுத்துக்கும் நடுவில் உள்ளதை நோட் பண்ணிக்கோங்க. நோட் பண்ணி இதிலேருந்து ஒரு வளைவு. புரியுதுங்களா? இதே நீங்கள் ஆம்கோல் ஸ்கேல் இருக்குல்ல, அது கர்வ் வந்துச்சு, அதையும் நீங்கள் வந்து வச்சு நீங்கள் வரைஞ்சிக்கலாம். உங்களுக்கு வரலனா இந்த மிட் பாயிண்ட்டை நோட் பண்ணிவிட்டு இதிலேருந்து இப்போ வந்து 1/2 இன்ச்சு ஸ்டிச்சிங்க்கு இதையும் நோட் பண்ணிக்கோங்க, வரைஞ்சிக்கோங்க. உங்களுக்கு ஓகேவா? அது மாதிரி கழுத்து இது வந்து கரெக்டாக ஒல்லியாக உள்ளவங்களுக்கான நான் ஸ்ட்ரைட்டாக வச்சுருக்கேன். சில பேருக்கு வந்து கழுத்து இந்த இடத்துல அகலமாக கேட்பாங்க. அவங்களுக்கு இதை பண்ணால் 1/2 ஒரு 1/4 இன்ச்சு எக்ஸ்ட்ரா நகர்த்தி கீழே மட்டும் நகர்த்தி ஸ்ட்ரெயிட்டாக கோடு போட்டுக்கோங்க. ஒரு 1/4 இன்ச்சு தள்ளி கோடு போட்டு இப்படி மார்க் பண்ணிக்கோங்க. அதுவும் இதே மாதிரி மிட் பாயிண்ட் வச்சு இப்படி வளைவு வரைஞ்சிக்கோங்க. இதுதான் கழுத்தோட அடையாளம், கரெக்டான அளவு. நீங்கள் இதை நல்லா கொஞ்சம் அழுத்தி போட்டிங்கன்னா அந்த சைட்லையும் உங்களுக்கு கழுத்து கரெக்டாக வரைஞ்சிடலாம். கரெக்டான அளவு வரைஞ்சாச்சு. இது வந்து ஷோல்டர் ஜாயிண்ட் சரியான அளவு. இப்போ ஸ்டிச்சிங்க்காக ஒரு 1/2 இன்ச் மடித்து இங்கே நம்ம ஸ்டிச் பண்ணுவோம், ஜாயின் பண்ணுவோம்ல, எக்ஸ்ட்ரா விட்டு தான் மடிக்கணும். அதனால் இது ஒரு 1/2 இன்ச். அதே மாதிரி இதுவும் ஒரு 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா. இந்த சைடு இது முன்னாடி சைடு, இது பேக் சைடு, இது ஃப்ரண்ட் சைடுக்காக. இதான் இது பேக் சைடு, இது ஃப்ரண்ட் சைடு. இதில் ஜாயின் பண்ணுறதுக்காக நான் இதை வரைஞ்சிருக்கேன். இப்போ இதனுடைய சென்ட்ரு பாயிண்ட் இருக்குல்ல, ஷோல்டர் ஜாயிண்ட், அங்கே கரெக்டாக ஸ்கேல் வச்சுருக்கேன்னா இந்த ஸ்கேலை கரெக்டாக இருக்குது பாருங்கள். எல்லாத்துலேயும் வச்சு இதை அழுத்தி பிடிச்சிட்டு அப்படியே இதை தூக்கி அங்கே மடித்து போட்டுற வேண்டியதான். பார்த்தீங்களா? இதை தூக்கி அப்படியே மடித்து ஃபோல்ட் பண்ணிக்கிறேன். இதை பிடிச்சிக்கலாம். நான் கேமரா எடுக்கிறதுக்காக இங்கே ஸ்டாண்ட் வச்சுக்கிறேன். அதனால் எனக்கு கை கிடைக்குது, நானே தான் பண்ணியிருப்பேன். என் பொண்ணு வந்து ஹெல்ப் பண்ணிகிட்ருக்காங்க கொஞ்சம். இது வந்து ஸ்கேலை அழுத்தி பிடிச்சிக்கிறது மாறக்கூடாது. அப்போ தான் இந்த ஹேண்டு வந்து இங்கே வந்து ப்ரெஸ் ஆகும். புரியுதுங்களா? கரெக்டாக இந்த இதை ஃபோல்டு பண்ணிங்கன்னா இது இப்படி கரெக்டாக இது பண்ணி விடுங்க. இப்போ இது ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இப்படி தட்டினீங்கன்னா நம்ம முன்னாடி பேக் சைடு வரைஞ்ச கை ஆம்கோல் வந்து இதில் ப்ரெஸ் ஆகிடும், பிரிண்ட் ஆகிடும். ஓகேவா? இப்போ எடுத்து பாருங்கள். இதை கரெக்டாக இந்த இது இருக்கும், அந்த இது போட்டாச்சு. இந்த ஆம்கோல் அளவு இங்கேயும் வந்துடுச்சு, முன்னாடி சைடு ஃப்ரண்ட் சைடு. இதில் என்ன பண்ணுவோம் அப்படின்னாக்கா, இப்போ
இதனுடைய மார்க் இருக்குல்ல, ஒரு 1/4 இன்ச் இந்த நம்ம ஸ்டிச்சிங் விட்ருக்கோம்ல, இது ஏன்னா குடையணும் கொஞ்சம், ஃப்ரண்ட் சைடு வந்து கொஞ்சம் குடஞ்சி எடுக்குன்னு சொல்லுவாங்க. அதுக்காக ஒரு 1/4 இன்ச்சு உள்ளே இந்த பாருங்கள் எப்படி வரையறன்னு பார்த்துக்கோங்க. இட்டான அளவு பேக் சைடுக்கு இதுக்கு வந்து ஒரு 1/4 இன்ச்சு எக்ஸ்ட்ரா உள்ளே குடஞ்சாக்க வரைங்க. இங்கே தான் வெட்டணும் நம்ம துணியை. இந்த ஒரு 1/4 இன்ச் இருக்கா, இது இந்த இடத்துல மட்டும், இந்த இடத்துலையும் இதுதான் நம்ம குடையிறது, ஃப்ரெண்டு குடையிறது. 1/4 இன்ச்சு மட்டும் இப்போ குடஞ்சி எடுத்துக்கிட்டேன். அடுத்தது என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா, இப்போ ஃப்ரண்ட் சைடு எடுத்துக்கிறேன், ஃப்ரண்ட் பார்ட் எடுத்துக்கிறேன். ப்ளவுஸோட இந்த ஷோல்டர் இதை இப்படி பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு கரெக்டாக இந்த இதில் வைங்க. ஏன்னா எக்ஸ்ட்ரா தையலுக்கு விட்டுட்டேன் ஃபஸ்ட்டே, அதனால் அதை கீழே தான் வைக்கணும். இங்கே கொண்டாந்து வச்சிடாதீங்க, இங்கே வச்சிங்கன்னா தப்பாக போயிடும், ஷோல்டர் வந்து ஏறிடும். புரியுதுங்களா? அதனால் கழுத்துலாம் ஏறி வந்துடும். அப்புறமா கீழே எக்ஸ்ட்ரா தையலுக்கு விட்டாச்சு, அதனால் கரெக்டான அளவில் வச்சுக்கிறேன். அதில் வச்சு பிடிச்சிட்டு இருக்கும் பாருங்கள். இப்போ இந்த ஃப்ரண்ட் பகுதி இந்த பக்கம் தான் எடுத்துக்கணும் நீங்கள், இதுதான் கரெக்டாக வரும் உங்களுக்கு. அந்த சைடு கரெக்டாக வச்சுருக்கேன் பாருங்கள். இது என்ன 1/4 இன்ச்சு வந்து தையல் வந்து இதில் மடக்கி நம்ம உள்ளே வச்சுருவோம், அதனால் இந்த 1/4 இன்ச்சை வச்சு தான் வரையணும். அப்படியே வச்சு வரைஞ்சிருங்க. என்ன இருக்கோ அதை அப்படியே வரைங்க. அவ்வளோதான் உங்களோட ஃப்ரெண்டு கழுத்து. அடுத்து பார்த்திங்கன்னா கழுத்து வரைஞ்சாச்சு. இந்த பட்டிக்கு மேலே உள்ள பார்ட்டுக்கு எப்படி இடம் விடணும்னா, பாருங்க இந்த பட்டி ஜாயிண்ட் ஆகுதில்ல, பட்டியும் இந்த பட்ஸ் பாயிண்ட் அந்த இதில் இருந்து இது மார்க் பண்ணிக்கோங்க. அடுத்தது எக்ஸ்ட்ரா ஒரு 1/4 இன்ச்சு இந்த இங்கே மடக்கி அடிப்போம்ல தையலுக்கு, டாட்டு பிடிக்கும் போது இங்கே மடக்கும், அதுக்கான ஸ்டிச்சிங்க்கான இடம் இது. அடுத்தது கீழே இந்த ஜாயின் பண்ணுற இடத்துக்காக 1/4 இன்ச், ஒரு 1/2 இன்ச், ரெண்டுத்துக்கும் சேர்த்து இவ்வளவு பண்ணி இடம் விட்டாச்சு. நான் நோட் பண்ணிக்கிட்டேன் பாருங்கள். அதை மாதிரி நீங்களும் நோட் பண்ணிக்கோங்க கரெக்டாக. அடுத்து என்ன பண்ண அப்படின்னா, இந்த இதோட ஷோல்டரோட சென்ட்ரு பாயிண்ட் இப்படி மடக்கிக்கோங்க. ஃபோல்ட் பண்ணிவிட்டு இதனுடைய சென்ட்ரு பாயிண்ட்டை பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு அதே மாதிரி இந்த செஸ்ட்டு பார்ட் இருக்குல்ல கீழே, அதுக்குள்ள டாட்டு பிடிப்பாங்கள்ல, அந்த டாட்டுக்கிட்ட இருந்து நேராக பிடிச்சிங்கன்னா அப்படி வரும். இதனுடைய ஷோல்டரோட சென்ட்ரு பாயிண்ட்டு, சட்டையோட ப்ளவுஸோட சென்ட்ரு பாயிண்ட்டும் ஷோல்டரோட சென்ட்ரு பாயிண்ட்டும் அந்த பாயிண்ட் ஒன்றா வச்சு கரெக்டாக நேராக இந்த இதுக்கு நேராகவே இதையும் பிடிச்சிக்கணும். இதுங்களா டாட்டு பிடிச்சிருக்கோம்னா கீழே செஸ்ட்டு கீழே அந்த பாயிண்ட்டையும் கரெக்டாக நேராக வச்சுக்கோங்க. நேராக வச்சு பிடிச்சிட்டு கரெக்டாக இந்த இதை மார்க் பண்ணிங்கன்னா டைட்டாக இழுத்து பிடிச்சி வச்சுக்கோங்க. இப்போ இதில் மார்க் பண்ணுங்க. இந்த பாயிண்ட்டு எக்ஸ்ட்ரா இது இதில் எக்ஸ்ட்ரா நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னாக்கா 1 இன்ச்சு விடுவேன். எக்ஸ்ட்ரா 1 இன்ச்சு தான் கரெக்டான அளவு. இதில் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணும்போது அது ஃபோல்ட் ஆகும், அதனால் 1 இன்ச்சு எக்ஸ்ட்ரா இறக்குங்க கீழே. இதுங்களா, இது 1 இன்ச்சு இறக்கி மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த பாயிண்ட்டு தான். இப்போ இந்த பாயிண்ட்லேருந்து அதை மாதிரி இது இந்த பார்த்திங்கன்னா இந்த ஸ்டிச் பண்ணி எக்ஸ்ட்ரா இருக்குது, தையெல்லாம் விட்டாச்சு. இந்த பாயிண்ட்லேருந்து இந்த அக்கல் பகுதியிலேருந்து இறக்கம், இந்த பட்டி பாயிண்ட் ஜாயின் பண்ணியிருக்கிறதுலேருந்து பாருங்கள், நோட் பண்ணுங்கள். இதில் வச்சு இதுவும் இதுங்களா, இந்த இடத்துல பட்டி ஜாயின் பண்ணியிருக்கிறேன், அது இடுப்பு இறக்கிறதுக்கானது இது. இதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. இந்த ஃப்ரண்ட்டுக்கு என்ன பண்ணோம், இங்கே 1/4 இன்ச்சு உள்ளே வச்சோம், கழுத்து பறிஞ்சோம். அடுத்தது பட்டிக்கு ஜாயின் பண்ணுற இடத்துக்கு ஸ்டிச்சிங்கு, டாட்டு பிடிக்கிறதுக்கான ஸ்டிச்சிங் இடம் எல்லாம் விட்டாச்சு. இந்த இது என்னது, செஸ்ட்டு கீழே இறக்கி 1 இன்ச்சு மார்க் பண்ணி வச்சுருக்கிறேன். அடுத்தது இடுப்படை இறக்கிறதுக்கு பண்ணியாச்சு. இப்போ இதை வந்து இந்த 3 பாயிண்ட்டை இப்போ ஜாயின் பண்ண போகிறோம். ஸ்கேல் நேராக வச்சுக்கோங்க அந்த பாயிண்ட்லேருந்து. அவ்வளோதான். இதுக்கு எக்ஸ்ட்ரா 1/2 இன்ச்சு விட்டு தான் நம்ம பண்ணணும். ஏன்னா நம்ம கரெக்டான அளவு நோட் பண்ணிட்டோமா, அது ஸ்டிச்சிங்க்காக அந்த பட்டி ஜாயின் பண்ணுறதுக்கு தேவைப்படும். அதனால் 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டு லைன் வரைஞ்சாச்சு. இதுதான் ஃப்ரண்ட் பாயிண்ட். சரிங்களா, இதை வந்து நம்ம பட்டிக்கு எடுத்துக்கலாம். இதுக்கு கீழே துணி இருக்குது, அதை வந்து நம்ம என்ன பண்ணலாம், பட்டிக்கு எடுத்துக்கலாம். சில பேருக்கு துணி காணாது, அதனால் அந்த சைடில் எக்ஸ்ட்ரா இருந்துச்சுன்னா அதை எடுத்துக்கலாம். இப்போ நம்ம இதை கட் பண்ணிடலாம்.
இது வந்து நம்ம கழுத்துக்கு வந்து இது கொடுப்போம், பைப்பிங் கொடுப்போம், பைப்பிங் வச்சு மடக்கி அடிப்போம். அதனால் இதில் வந்து ஒரு 1/4 இன்ச் மட்டும் அந்த ஃபுட்டோட ஒரு பகுதி மட்டும் வர்ற மாதிரி, தையலுக்கு வர்ற மாதிரி வச்சு கட் பண்ணுறேன் நான். ஜூம் பண்ணி கட்டு பார்ப்போம். வச்சுருந்ததுக்கு 1/4 இன்ச்சு கூட இருக்காது இது, பார்த்தீங்களா? அந்த அளவு தான் வச்சு கட் பண்ணுறேன். இதில் தான் நீங்கள் ஸ்டிச் பண்ணணும் பைப்பிங் வச்சு. இதெல்லாம் வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் வந்து முன்னாடி இதுக்கு ஸ்டிச்சிங்க்கு தேவைப்படும், ஊக்குப்பட்டிக்காக தேவைப்படும் இது. நான் வந்து இதுக்கு தனியாக பிரிச்சுலாம் எடுக்க மாட்டேன், கட் பண்ண மாட்டேன். ஏன்னா இதிலே வச்சு மடக்கி ஜாயின் பண்ணிவிடுவேன். இப்போ ஸ்டாண்ட் வச்சதுனால எனக்கு கொஞ்சம் கிரிட்டிக்கலாக இருக்குது, திருப்ப முடியல, போக முடியல. கரெக்டாக வெட்டுங்க. கோணையாக துணியை நகர்த்தி ஒன்று முன்ன பின்ன வச்சிங்கனாக்கா தப்பாக போயிடும், பார்த்தீங்களா? இந்த இடத்துல மார்க் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் ஆர்க் போட்டுக்கிட்டால் நம்ம தையலுக்கு தேவைப்படும், ஜாயின் பண்ணும்போது, ஸ்டிச் பண்ணும்போது. இதெல்லாம் தையல் ஹேண்டு அந்த எல்லாமே ஆம்கோல்லாம் ஜாயின் பண்ணும்போது கரெக்டாக வரும். அதுக்காக தான் அந்த மார்க்கிங். கரெக்டாக எக்ஸ்ட்ரா துணி விட்டேன்ல, அதிலேருந்து தான் தைச்சிட்ருக்கேன், கட் பண்ணிகிட்ருக்கேன். சொல்கிறதுனால கொஞ்சம் பொறுமையாக போக வேண்டியதாக இருக்குது. நான் இதை சீக்கிரம் பண்ணி போட்டுருவேன், வெட்டி போட்டுருவேன், கட் பண்ணி போட்டுருவேன். வீடியோ எடுக்கிறதுனால எனக்கு கொஞ்சம் டைம் ஆகுது. ஃபஸ்ட் டைம் வேறு. இந்த மார்க்கிங் பாயிண்ட் இதெல்லாம் ஜாயின் பண்ணுவோம்ல, கை ஜாயின் பண்ணுற இடத்துக்காக உள்ளது. இதெல்லாம் ஒரு ஆர்க் போட்டுக்கோங்க, ஃப்ரண்ட் சைடு ஆர்க்கு. ஓகே, அவ்வளோதான் நம்ம பண்ண போகிறது. அடுத்தது ஒரு பாயிண்ட் என்ன அப்படின்னாக்கா, இதில் நீங்கள் மார்க் பண்ண வேண்டியது இருக்குல்ல, இந்த 3 லைன். இதை இப்படி தான் மடக்கி நம்ம அடிக்க போகிறோம். இப்படி இந்த ஷோல்டர் வந்து இப்படி மடங்கிடும். பாயிண்ட் இந்த பாயிண்ட்டையும் நம்ம கரெக்டாக வச்சு பிடிக்கிறதா அந்த லைன் வரைஞ்சிக்கிறேன். இந்த லைன் வரையணும் அப்படின்றது அடுத்த இதில் வந்து பதிவாக தெரியாது, நமக்கு லைன் இருக்காது. நம்ம முன்ன பின்ன எங்கே போய் மடக்கி அடிக்கிறதுன்னு தெரியாது, எக்ஸ்ட்ரா துணி. அதனால் இதை கரெக்டாக இப்படி வச்சு இப்படி மடக்கிக்கோங்க. மடக்கிட்டு இந்த இடத்துல வரைங்க, அப்படியே இந்த லைனை கரெக்டாக அந்தண்டில் வரைஞ்சிக்கோங்க. ஏன்னா அப்போ தான் அந்த சைடு நீங்கள் வந்து மடித்து அடிக்கும் போது கரெக்டாக வரும், ஜாயின் பண்ணும்போது. சொல்லப்போனால் ஸ்டிச் பண்ணும்போது உங்களுக்கு கரெக்டாக வரும். முன்ன பின்ன ஷோல்டருக்கு ஏற்றம் இறக்கம் இல்லாமல் கரெக்டாக மடிக்கிற மாதிரி வரும். ஜாயிண்ட் வந்து கரெக்டான அளவாக வரும். அதுக்கு தான் இந்த மார்க்கிங். இப்போ நான் அவ்வளோதான், அது முடிஞ்சிச்சு. இதோட நிச்சிங் வீடியோ. இந்த பட்டிக்கு வந்து நம்ம இந்த அளவு பார்த்து இந்த துணி எடுத்துக்கலாம். 2 இது முடிஞ்சு. இதோட பட்டிக்கானதை கட் பண்ணி எடுத்துக்க வேண்டியதான். பட்டி வந்து நான் எப்போயுமே துணி தைக்கும் போது தான் நான் கரெக்டாக வச்சு அதை வெட்டுவேன். துணியை மட்டும் சும்மா எடுத்து வச்சுருப்பேன். நான் உங்களுக்கு வந்து தைக்கும் போது பட்டி எப்படி வெட்டணும் அப்படின்றத கரெக்டாக சொல்லித்தரேன். இது முடிஞ்சிச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா கழுத்துக்கு பைப்பிங் கொடுப்பாங்கள்ல, இந்த மாதிரி பைப்பிங் கொடுப்பாங்க கழுத்துக்கு. இந்த இருக்குது பாருங்கள், மடித்து அடிச்சிருக்காங்க, தெரியுதா பைப்பிங்கு? இந்த பைப்பிங் கொடுக்கறதுக்காக துணி வெட்ட போகிறேன். இந்த பைப்பிங்காக அப்போ தான் கொஞ்சம் கழுத்து வந்து ஸ்டிப்பாக இருக்கும், அதுக்காக. இல்லைன்னா வந்து இது இல்லாமல் இருக்கும். இந்த பைப்பிங் வெட்ட போகிறோம். இப்போ எக்ஸ்ட்ரா இதில் துணி இருக்கிறத இப்போ எடுத்துருக்கேன்னா பட்டிக்கு வந்து வெட்டிக்கலாம். இந்த கழுத்து கை பகுதி போட்டோம்ல, அக்கல் பகுதி, ஆம்கோல் அளவு, அதில் இருந்த துணி எடுத்திருக்கேன். இந்த ஸ்கேல் வச்சு கிராஸிங்கில் பாருங்கள் எப்படி பண்ணுறேன்னு. கிராஸ் பீஸ் தான் போடணும். இப்படி இழுத்தா கரெக்டாக வருதா? இதே நேர் பீஸாக போட்டிங்கன்னா இழுத்த துணி விரிவிச்சு கொண்டு வர மாட்டேது பாருங்கள். அந்த பெண்டிங் கழுத்து வந்து பெண்டிங் வராது. இழுத்தா வருதா துணி நேராக வர மாட்டேது. அதே இப்படி பாருங்கள், துணி விரிவடைதா? அப்போ தான் அந்த பெண்டிங் கரெக்டாக வரும். அதுக்காக தான் கிராஸ் பீஸாக வெட்டணும். நீங்கள் அதை பார்த்து வச்சு பண்ணுங்கள். அடுத்தது இந்த ஸ்கேலில் ஒரு லைன் போட்டு ஒரு 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா
ஏன்னா தையல் வரும், அதுக்காக. இது மடக்கிறது கரெக்டாக வரும். நான் கிட்டத்தட்ட ஒரு கொரோனா பீரியட்லேருந்து தைச்சிக்கிட்டு இருக்கேன். இப்படி தான் என்னோடய கட்டிங் போட்டு ஸ்டிச்சிங் பண்ணி கொடுத்துட்ருக்குறேன். லைட்டாக முன்ன பின்ன வரும். எல்லாம் மேக்ஸிமம் கஸ்டமர்லாம் எந்த குறையும் இல்லாமல் தைச்சி வாங்கிட்டு போயிட்டுருக்குறாங்க. இது போதும். இதுவே துணி அதிகமாக தான் இருக்கும். 1 மீட்டர் கிட்ட வரும் பைப்பிங் ஜாயின் பண்ணும்போது. ஃபஸ்ட் டைம் வீடியோ எடுக்கிறதுனால எனக்கு எப்படின்னா பேசுகிறேன், தப்பாக பேசுகிறேன்னா சரியாக பேசுகிறேனான்னு தெரியல. எதுவாக இருந்தாலும் கொஞ்சம் வீடியோவை பொறுமையாக பார்த்து நீங்கள் கற்றுக்குங்க, அவ்வளோதான். ஏதாவது டவுட் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள், சொல்லுங்கள், அதை சரி பண்ணி சொல்லித்தரேன். நான் வந்து இது எப்படி கற்றுக்கிட்டேன் அப்படின்னா, நான் எந்த எந்த டைலரிங் கிளாஸுக்கும் போகலை. டைலர் ப்ரோ வீடியோ பார்த்தா நான் அதை கற்றுக்கிட்டேன். நீங்கள் வேணால் அந்த வீடியோவை பாருங்கள். அவர் சொல்லிக் கொடுக்குறத நுணுக்கமாக கவனிங்க. அவர் தான் எனக்கு வந்து ரோல் மாடல் இந்த ஸ்டிச்சிங்க்கு. நான் லேடிஸ் டெய்லரை விட ஜென்ஸ் டெய்லர் அவர் தான் எனக்கு ஃபஸ்ட்டு நான் பேப்பரில் கட் பண்ணி பார்த்தேன், அவரோட வீடியோ வச்சு. அவர் நல்லா சொல்லித் தருவார் எதாக இருந்தாலும். இது ஏன் இப்படி பண்ணேன் அப்படின்னாக்கா, இப்படி வெட்டிக்கிறேன் அப்படின்னாக்கா, இப்படி ஜாயின் பண்ணும்போது கரெக்டாக இப்படி வச்சு நான் காட்டுறேன் உங்களுக்கு. இப்படி வச்சு பண்ணுறது கரெக்டாக வரும். இதுங்களாம் இப்படி ஸ்டிச் பண்ணுவோம், அப்போ தான் ஜாயின் பண்ணும்போது கரெக்டாக வரும். இந்த ஆப்போசிட்டில் பார்த்துக்கோங்க. இந்த சைடு இருக்குது, இது இங்கே மேலே இருக்கா, இதுக்கு ஆப்போசிட். அவ்வளோதான். இந்த பைப்பிங்க்காக ஸ்டிச் பண்ணிக்கிட்டேன். இதுக்கு மேலே வந்து கட் பண்ணிக்கிட்டேன். இதுக்கு மேலே ஸ்டிச்சிங் வீடியோவில் பார்ப்போம். ஓகே, பாய்.